வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அண்ணே நாடு திரும்பி 2 நாள் ஆச்சு, இப்போ வரைக்கும் ப்ரெஸ் மீட் கொடுக்கலையே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. நம்ம சொல்லியிருந்தோம், அண்ணன் பெங்களூரில் இருக்காரு, டெல்லிக்கு போக போகிறாரா பெங்களூரில் இருந்து, இல்லை கோயம்புத்தூர் வர போகிறாரா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. இப்போ அதனுடைய அப்டேட் கிடச்சிருக்கு. அண்ணாமலை அண்ணே இப்போ டெல்லிக்கு போகல, ஏன்னா டெல்லியில் நயினார் இன்னும் முகாமிட்டு தான் இருக்காரு. 2029 வரைக்கும் மாநில தலைவராக தொடர விருப்பம் தெரிவிச்சுருக்காரு. டெல்லியில் முக்கிய தலைவர்களை சந்திச்சு என்னுடைய டேர்மை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. நயினார் தமிழகம் திரும்பியோன அண்ணாமலை டெல்லி புறப்பட சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா சாலை மார்க்கமாக பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்காரு அண்ணாமலை அண்ணன். குடும்பத்தினரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிருக்காரு. ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது, கோடை விடுமுறை முடிய போகுது, இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. அந்த 10 நாள் கேப்பில் தன்னுடைய குழந்தைகளை எங்கேயாவது வெக்கேஷனுக்கு எங்கேயாவது ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு அண்ணாமலை அண்ணன் ஆலோசனையில் இருப்பதாக செய்திகள் வருது. ஃபேமிலி மெம்பர்ஸை ஒரு டூர் மாதிரி விடுமுறைக்கு எங்கேயாவது அவங்களை கூட்டிகிட்டு போகிற ஆலோசனையில் இருக்காரா அண்ணாமலை அண்ணன். ஜூன் மாதத்துலேருந்து தீவிர அரசியலில் அண்ணாமலை ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறோம்ல, ஜூலை மாதம் ஆயிரும் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு யார் பாஜகவுடைய மாநில தலைவர் அடுத்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஜூலை ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. அதுதான் நடந்துக்கிருக்கு. அந்த ரூட்டில் தான் அரசியல் களம் நகர்ந்துக்கிருக்கு. அதுக்கு இடையில் அண்ணாமலை அண்ணன் டெல்லிக்கு போக இருக்காரு, நயினார் டெல்லியிலே தான் இருக்காரு. வானதி அக்கா 2016 நான் காத்திருக்கேன் அப்படின்னு டெல்லி தலைவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னைய மாநில தலைவர் ஆக்குங்க அப்படின்னு ஒரு பக்கம் வானதி அக்கா காமெடி பண்ணுறாங்க, உள்ள தமிழக பாஜகவை முடிச்சு விட. அதனால் இந்த ரேஸ் கண்டிப்பாக இருக்குது, போட்டி இருக்குது. இந்த போட்டிக்கு மத்தியில் அண்ணாமலையை தான் உட்கார வைப்பாங்க அப்படின்னு பாஜக தொண்டர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. நம்மள வெயிட் பண்ணலாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மமதா பானர்ஜி இப்போ கொல்கத்தாவில் ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. டிஎம்சி கவுன்சிலர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை. சமீபத்தில் பாஜக அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்தாங்க. சாலைகளில் தொழுகை நடத்தக்கூடாது, சாலைகளில் நமாஸ் பண்ணக்கூடாது, மசூதியில் தான் நமாஸ் பண்ணணும், அதற்கு உரிய இடத்துல தான் நமாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. இதனை எதிர்த்து டிஎம்சி கவுன்சிலர்களை கோர்ட்டில் கேஸ் போட உத்தரவு போட்டிருக்காங்க மமதா பானர்ஜி. பாஜக கொந்தளிக்கிறாங்க. மமதா பானர்ஜியுடைய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கு ஒரு அளவே இல்லையா? தொழுகை நடத்துகிற இடமா சாலை? சாலைகளில் தொழுகை நடத்துறது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைல்ல. மசூதியில் அவங்க நல்லா வசதியாக தொழுகை செய்ய முடியும் இஸ்லாமியர்கள். அதை தானே பாஜக அரசாங்கம் சொல்லியிருக்கு. எதுக்காக சாலைகளில் தொழுகை நடத்தணும்? மசூதியில் என்னென்ன வசதி உங்களுக்கு வேணுமோ சொல்லுங்கள், கவர்மெண்ட் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கும், மசூதியில் தான் தொழுகை நடத்தணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. இதை வச்சு எதுக்காக மமதா பானர்ஜி பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாஜக கொந்தளிக்கிறாங்க. அதுபோக பக்ரீத் பண்டிகை இருக்குல்ல, அதுக்கு டிஎம்சி கவர்மெண்ட் 2 நாட்கள் விடுமுறை விட்டுருந்தாங்க, கவர்மெண்ட் ஹாலிடே விட்டுருந்தாங்க. இப்போ பாஜக அரசாங்கம் அதை ஒரு நாள் ஆக்கியிருக்கு. தமிழகத்துலேயும் ஒரு நாள் தான் பக்ரீத்துக்கு, ஒரு நாள் தான் கவர்மெண்ட் ஹாலிடே. அதே தான் இப்போ வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க. கேரளாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இப்போ புதுசாக வந்திருக்காங்களே, அவங்க பக்ரீத்துக்கான விடுமுறையை 2 நாள் ஆக்கியிருக்காங்க கேரளாவில். இது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அடுத்தது வெஸ்ட் பெங்காலில் மொத்தம் 294 தொகுதியா, அதில் 293 தொகுதிகளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஒரு தொகுதிக்கு மட்டும் ரீ எலெக்ஷன் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க. ஏன் ரீ எலெக்ஷன்? டிஎம்சி உடைய கேண்டிடேட் ஜஹாங்கீர் கான் எலெக்ஷன் அன்னைக்கு ஃபால்ட்டால் நடந்த தேர்தல் அப்போ பல பூத்தில் இவிஎம் டேம்பரிங்கில் ஈடுபட்டிருக்காங்க, ஒரு பெரிய மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு புகாருக்கு மேலே புகார் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் அந்த ஃபால்ட்டா தொகுதி முழுவதுமே ரீ எலெக்ஷன், நடந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லி மே 21 அங்கே எலெக்ஷன் நடந்துச்சு. இன்னைக்கு வாக்குகள் எண்ணப்பட்டு வருது. காலையிலிருந்து 8 சுற்று முடிவின் அடிப்படையில் பிஜேபி வேட்பாளர் 31,000 வாக்குகள் முன்னிலையில் இருக்காரு. டிஎம்சி எல்லாம் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அந்த ஃபால்ட்டா தொகுதியில் 31,000 வாக்குகள் முன்னிலையில் இருக்காரு. பிஜேபி தான் ஜெயிக்க போகிறாங்க ஃபால்ட்டா தொகுதியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பாலிமர் செய்திகள் இருக்காங்களே, ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க, அது டிபேட்டாக மாறி இருக்கு. செங்கல்பட்டு எம்எல்ஏ ஆஃபீஸை கணபதி ஹோமம்லாம் நடத்தி திறந்திருக்காரு. எம்எல்ஏ ஆஃபீஸ் திறப்பில் சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சர்ச்சை எனக்கு புரியலை. கணபதி ஹோமம் நடத்தி ஆஃபீஸை திறந்திருக்காங்க, அது அவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதில் என்ன சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுக்குறாங்க பாலிமர். இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி ஐயுஎம்எல்லுடைய ஷாஜகான் அவர்கள் அமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டார்ல, அந்த அமைச்சர் நாற்காலியில் உட்கார்றதுக்கு முன்னாடி தொழுகை பாடல்
அதெல்லாம் ப்ரேயர் பண்ணி இஸ்லாமிய மதப்படி முறைப்படி அவங்க வந்து ப்ரேயர்லாம் செஞ்சு தான் அந்த அமைச்சர் சேரில் உட்கார்ந்தாரு ஷாஜகான் அவர்கள். அது அவருடைய நம்பிக்கை. இப்போது செங்கல்பட்டு எம்எல்ஏ ஆஃபீஸை திறக்கிறதுக்கு முன்னாடி கணபதி ஹோமம்லாம் செஞ்சு அதை திறந்திருக்காரு. அது அவருடைய நம்பிக்கை. எதுக்காக அதை சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு பாலிமர் நியூஸ் போடுது அப்படின்னு கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கப்படுது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.